அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏனென்றால் உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். நன்றாக இருக்கிறாயா? நான் உன்னை உற்று நோக்குகிறேன், உன்னை காண்கின்ற தேவன் என்று நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். நம்மளை யாரும் விசாரிப்பது இல்லை. நம் சொந்த பந்தங்களோ நம் பிள்ளைகள் கூட நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பதில்லை. எங்கே கேட்டால் ஏதாவது கேட்பார்களோ என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். நம்மளை பார்ப்பார்கள், தலையை ஆட்டுவார்கள், சென்று விடுவார்கள். அப்படி தானே? ஆமாம், அப்படி நிறைய இடத்துல இருக்குது மக்களே. அதனால் ஆண்டவர் நம்மளை நாள்தோறும் கேட்குறார், நன்றாக இருக்கிறீர்களா, நிறைவாக இருக்கிறீர்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்குறார். அந்த கேள்விக்கு அவரே நிறைவுபடுத்துவார் நம்மளை, இல்லையா? அந்த நிறைவு ஒன்று தான் நமக்கு வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 15 20 முடிய. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயலை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனியை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென்னா அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பணி இருக்குது மக்களே, இல்லையா? ஆனால் இறைபணி செய்வது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டால் தான் இறைவனோடு நம்ம ஒன்றித்திருக்க முடியும். எதிர்பார்த்து நாம் இறைபணி செய்தோம் என்றால் அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு முதலில் நிற்கும், இறைபணி பின்னால் வந்துடும். அப்போது இறைவனுக்கு பணி செய்யலை, நாம் இவ்வுலகத்திற்கு பணி செய்கிறோம், இல்லையா? நமக்கு எது தேவை அதுக்கு மட்டும்தான் நம்ம பணி செய்கிறோம். அதனால் இறைபணிக்குங்கும் போது எது நமக்கு தேவை, என்ன தேவைங்கிறது இறைவனுக்கு தெரியும். அவர் தருவார் நமக்கு. நாம் இறைவன் பேரை சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு பணி செய்வதாக சொல்லிக்கொண்டு இவ்வுலகுக்கு நாம் பணி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். நாம் நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். அவர் சொல்கிறது அதான். அப்போது நாம் நல்ல கனி கொடுக்கும் மரமாக நாம் இருக்கிறோமா? நம் ஆன்மா அவருக்கு உகந்த ஆன்மாவாக இருக்கிறதா? நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இறைவன் உங்களை பணிக்கு அழைத்திருக்கிறார் என்றால், இறைபணிக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நல்ல கனி கொடுப்பவர்கள் தான். ஆம், இறைபணி முதல்ல, ரெண்டாவது தான் இவ்வுலகம், இல்லையா? அப்போ நம்ம இறைபணியை முதல்ல நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இவ்வுலகம் என்ன சொன்னாலும் இறைவன் பார்த்து கொள்வார். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். ஆம், அவர் இலவசமாக கொடுத்தார், நாம் இலவசமாக கொடுப்போமே. அப்போது நாம் எந்த மரம்? நல்ல கனி கொடுக்கின்ற மரங்களாக நாம் இருக்க வேண்டும், இல்லையா? அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணும் கருத்துமாக கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். ஆமாண்டவரே, அதற்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் தந்த கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். எப்பொழுதும் நாங்கள் நல்ல கனிகள் உள்ள மரமாக இருக்கும்படியும், எங்களை பார்ப்பவர்கள் ஆம் இவர்கள் இறைவனுடைய மக்கள் என்று சொல்லும்படியும் நாங்கள் வழிநடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் நிறைவேற்றி உம்மோடு கூட எங்களை சேர்த்து அணைத்து கொண்டு வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.